இந்த நம்ம நிறைய பாடுபட வேணும்னு சொல்கிறோம்ல, அந்த பாடு எதுக்கு நம்ம படுறோம்னா நம்மளால தான் நம்ம பாடுபடுறோம். எதுக்கு பாடுகள் நமக்கு வருது அப்படின்னு சொன்னால், இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கோம் 2:29 8:29 சொல்லப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவனுடைய சாயலுக்குள்ள ஆவியிலால் நடத்தப்படுறவங்க கிறிஸ்துவனுடைய சாயலுக்குள்ள கடந்து வரணும். படிங்கம்மா 8:29 படி. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க முன்குறித்திருக்கிறார் நம்மள எல்லாரையும். சரிங்களா? அப்போ அவருடைய சாயல் எனக்குள்ள வரணும், அவருடைய குணங்கள் எனக்குள்ள வரணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எனக்குள்ள அவருடைய குணமில்லாத குணங்கள் எல்லாம் என்னை விட்டு எடுக்கணும். எடுக்கிறதுக்காக சில சிக்ஷைகளை நம்ம கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்களை தப்பு செய்யும்போது அடிக்கிறோம், செய்யாதன்னு சொல்கிறோம், திட்டுறோம். அதை திருப்பி 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 செஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் ஹாஷ் பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். நம்மளே நம்ம பிள்ளைக்கு கொடுக்கும்போது கர்த்தர் ஏன் கொடுக்கக்கூடாது? அவர் ஏன் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம கொடுக்குற சிக்ஷை நமக்கு கஷ்டமாக இருக்கா? பாடுகள் நமக்கு கஷ்டமாக இருக்கா? ஆண்டவர் சொல்கிறார், நான் எத்தனையோ பேர் அடிக்கப்படுகிற பாடுகளை போல நான் அடித்தேன், அவங்களோ மனம் திரும்பாமல் போனார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப வசனமாக கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சார் கர்த்தர், எத்தனையோ காரியங்களை செஞ்சார். ஆனாலும் அவங்க மனம் திரும்பவே இல்லை. கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுட்டாரு? நீ கானானுக்குள்ளே வரமாட்ட போன்ட்டு. ஒருத்தர் கூட எங்கே போகல, கானானுக்குள்ளே போகல. நான் எனக்கு அன்பாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிற ஒரு காரியம், நம்மளோட வாழ்க்கையில் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. ஒரு வசனம் இருக்குது, நம்ம வேசி பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு சிட்சை இருக்காது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், நான் கர்த்தரால் சிநேகிக்கப்படுகிறவளாக இருந்தால் எனக்கு சிட்சை இருக்கு. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சிஸ்டர்னா, எங்கேயோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். என் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு முள்ளாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய வழியில் கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் செஞ்சோம், அவங்களுக்கு உணர்வே இல்லாத அப்படினால் விட்டுட்டேன். சவுல் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகும்போது சாமுவேல் அவருக்கு உணர்த்துறாரு, சாமுவேலே நீ தப்பு பண்ணிட்ட, ராஜ்யபாரம் ஒன்று விட்டு போயிட போகுது அப்படின்னும் போது இவன் அந்த சாமுவேலுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தான் பாருங்க, அது கிழிஞ்சிருச்சு. ஆனால் அவன் மனம் திரும்பலை. அந்த வஸ்திரத்தை இழுப்பதற்கு தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ட்ரெஸ்ஸை இழுத்து கிழித்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருந்தானா மனம் திரும்பி இருப்பான். அவனுடைய ராஜ்யபாரம் நிலைத்து நின்றுருக்கும். ஒருவேளை இன்னைக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிற கடைசி நாளாக கூட இருக்கலாம். நம்ம மனம் திரும்பிடணும். இதுக்கப்புறமா நிறைய கர்த்தர் பேசி 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 அதுக்கப்புறம் பேசாமல் ஆயிடுவார். நம்ம சிம்சோனுக்கு நிறைய தடவை அவன் என் பலம் இப்படி அப்படி அப்படி அப்படின்னா, கடைசியில் கர்த்தர் விட்டுட்டார். ஆனால் இரக்கமுள்ள தேவன் கடைசியில் கேட்டான், அந்த ஒரு விஷயம் பலப்படுத்தணும். கடைசியில் அழிஞ்சிட்டான். கர்த்தர் நம்மளை உணர்த்தும் போது, சிக்ஷைகளை கொடுக்கும்போது, ஒரு இதில் வாசித்தேன், கர்த்தர் நம்மளுக்கு பாடுகளை அனுபவிக்கும் போது ஒரு வசனம் அப்படி இருக்கு, நேற்று வாசிக்கும் போது வாசித்தேன். நம்ம அநேக உபத்திரவங்கள் நமக்கு வரும்போது அது நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அந்த உபத்திரவத்திலே சந்தோஷமாக இருங்கள்னு வசனம். அல்லேலூயா. உபத்திரவங்கள் வழியாக போகும்போது என்ன வருமா? பொறுமை. அதனால் உபத்திரவத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கும். அதாவது தேவ சாயல் எனக்குள்ளே வருது. சப்போஸ் நீங்கள் உபத்திரவப்படும்போது தேவ சாயல் உங்களுக்குள்ளே வரல அப்படின்னா அந்த உபத்திரவத்தினால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறமா திருப்பியும் அதே உபத்திரவம் தான் வரும். உங்களுக்கு அந்த சாயல், தேவ சாயல், அந்த சுவாபம், கர்த்தர் என்னத்தை எதிர்பார்த்து அதை கொடுக்குறாரோ அந்த சுவாபம் நமக்குள்ளே வரும் வரைக்கும் அந்த உபத்திரவம் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் மாறவேலைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்டன் பீரியடு யூதாஸ் காரியத்துக்கு அந்த அப்பத்தை எடுத்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் சொன்னார். ரெண்டாவது யார் அப்படின்னு கேட்டாங்க, இவன் தான், இந்த தாளத்தில் கை வைக்கிறானே இவன் தான் அப்படின்னாரு. மூணாவது அப்பத்தை எடுத்து அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் செய்ய வேண்டியதை துரிதமாய் செய். அதான் லாஸ்ட்டாக ஆண்டவர் சொன்னார். அதில் அவன் மனம் திரும்பி இருக்கணும், திருந்தலை. ஆனால் பேதுரு ஆண்டவர் 3 தடவை மறுதளிச்சிட்டான், சத்தியம் பண்ணான். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேதுரு பண்ணதை விட இவர் பண்ணதுன்னா, சத்தியம் பண்ணா சபிக்கிறான், என்னென்னமோ சொல்கிறான் ஆண்டவரை பற்றி. இவன் போய் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். ஆனால் அவன் ஐயோ தப்பு பண்ணிட்டான், மனம் திரும்பிட்டான், பொழைச்சிட்டான்.
இதுதான் பிழைப்பீர்கள். ஆவின்படி நடந்தால் என்ன பண்ணுவீங்க? பிழைப்பீர்கள். இவன் போனான், அந்த ஆட்கள்கிட்டே போனான். ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், இந்தாயா அவன் காசு அப்படின்னு தூக்கி போட்டான். அவன் மாம்சம் என்ன நினைக்கிறதோ செஞ்சுட்டான், போய் செத்துட்டான். சாவு அவனோட வாழ்க்கையில் வந்துச்சு. நம்மளோட வாழ்க்கையில் கத்த சில காரியங்களை சமயங்களில் நம்மகிட்ட சிச்சிக்கும்போது, பேசும்போது 1 தடவை 2 தடவை 3 தடவை 4 தடவை திருந்திடணும், மாற்றிக்கணும். கத்த நம்மளை கைவிடுகிற நிலைமைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உலாவுவார். நம்ம உலாவும் போது நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், அன்றைய கண்ணு காது மூக்கு வாய் முழு சரீரத்தை உலாவுங்க. என் கண்ணு மட்டும் நீங்கள் உலாவாமல் என் கண்ணு பாவத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது. என் வாயில் நீங்கள் உலாவாமல் என் வாய் எதுக்கு போயிடக்கூடாது? பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாது. என் முழு சரீரத்தை நீங்கள் உலாவணும், உச்சத்துலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உலாவணும். நீங்கள் உலாவி என்னுடைய சரீரத்தை கூட ஆலயமாக என்ன பண்ணணும்? மாற்றணும். இதெல்லாம் எப்படி ஜெபம் பண்ண முடியும்னா வசனம் தெரிஞ்சால் தான் ஜெபம் பண்ண முடியும். அதுக்கு வசனத்தை என்ன பண்ணணும்? படிக்கணும். வசனத்தை படிக்கணும். நான் உங்களை பயமுறுத்தவோ இப்படிலாம் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த அதிகாரம்லாம் நானே படித்து ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தைகளை நான் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்.